ஹலோ, குட் மார்னிங். ஹோப் யூ ஆர் ஃபைன். ரவுண்ட் ஒன்னோட ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ ரவுண்ட் டூக்கு எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே அலாட்மெண்ட் ஃபில் பண்ணிகிட்ருப்பீங்க. நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, ஒரு 20 to 25 காலேஜஸ் எடுத்து அதனுடைய சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் டிஸ்பிளே பண்ணுவேன் உங்களுக்கு. டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக போட்டிருக்கேன். ஏஐடிஎஸ்க்கு ஒரு லிஸ்ட்டு, இசிக்கு ஒரு லிஸ்ட்டு, அது அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். வணக்கம், ராஜ்குமார் ஹியர். இப்போ நம்ம பார்க்க போகிற சாய்ஸ் லிஸ்ட் மெக்கட்ரானிக்ஸ் ரவுண்ட் 2ல் கண்டிப்பாக நிறையா பேருக்கு மெக்கட்ரானிக்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி போன வருஷத்தோட கட் ஆஃப் பார்த்தீங்கனாலே 179.5 பிசி முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த வருஷம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. மேபி எஸ்சி கேண்டிடேட்ஸுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிலையும் போன வருஷம் 180.5க்கு முடிஞ்சிருக்கு. பிசி 174க்கு முடிஞ்சிருக்கு. ஆனால் இப்போ ஓசி பிசி ரெண்டுமே இல்லை. எஸ்சி எஸ்டிக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13 சீட்ஸ் ஓசிலையும் 21 சீட்ஸ் பிசிலையும் இருக்குது. ஸோ அப்போ ஒரு 165, 168 அந்த மாதிரி 169 and 70 அந்த மாதிரி எடுத்தால் ஓசிபிசிக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மெக்கட்ரானிக்ஸ் இஸ் அவைலபிள் இன் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. கம்மிங் டு ராஜலக்ஷ்மி 6 சீட் இருக்குங்க பிசியில். போன வருஷம் 172க்கு முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வருஷம் எப்படியும் ஒரு 178, 77க்கே முடிஞ்சிடும். எம்பிசி, பிசிஎம், எஸ்சிக்கெல்லாம் இருக்குது. கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா அதுவும் ஃபாஸ்ட் ஃபில்லிங் தான். 5 சீட்ஸ் ஓசியில் இருக்குது, 9 சீட்ஸ் பிசியில் இருக்குது. 9 சீட்ஸுமே 175க்கெல்லாம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். 5 சீட்ஸ் 178 அந்த மாதிரி முடிஞ்சிடும். எப்படியும் ஒரு 6-7 மார்க் கட் ஆஃப் அதிகமாயிரும், அதை பார்த்துக்கோங்க. பட் எம்பிசி கேண்டிடேட்ஸுக்கு ஒரு 166, 165 எடுத்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ் பார்த்திங்கன்னா 9 சீட் இருக்குது. போன வருஷம் 167க்கு ஓசி முடிஞ்சிருக்கு, 160க்கு பிசி முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வருஷம் ஒரு 172க்கு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா 9 சீட் தான், அதனால் பார்த்துக்கோங்க. கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்திங்கன்னா 157.5 தான் முடிஞ்சிருக்கு மெக்கட்ரானிக்ஸ். பிசியில் 150க்கு தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு 160 எடுத்துட்டிங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ் கொங்குல டீசெண்டாக கிடைக்கும். எம்பிசி, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே கிடைக்கும். ரவுண்ட் 2ல் ஒரு 160க்கு மேலே எடுத்துருக்கவங்களுக்கு கொங்குல மெக்கட்ரானிக்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். 40 சீட் இருக்குது ஓசிபிசிலே, 40 சீட்ஸ் ஆர் தேர். நெக்ஸ்ட்டு சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நல்ல காலேஜ் தான். ஓசியில் 153க்கு முடிஞ்சிருக்கு, பிசியில் 144.5க்கு முடிஞ்சிருக்கு. எப்படி ஒரு 165 எடுத்துட்டிங்கன்னா 160 எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கும் அந்த மெக்கட்ரானிக்ஸ் கிடைக்கும். ஏன் நான் இதிலேருந்து 10 மார்க் ஏற்றி சொல்கிறேன் அப்படின்னா, திட்டத்தட்ட ஏன்னா கட் ஆஃப் 7 மார்க் 8 மார்க் அதிகமாக தான் போயிருக்கு. ஸோ செகண்ட் ரவுண்டு 77,000 பேர் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் மெக்கட்ரானிக்ஸும் நீங்கள் சாய்ஸில் வச்சுக்கிறது நல்லது. நான் ஒரு 8 காலேஜ் போட்டிருக்கேன். இதை தவிர்த்து நிறைய காலேஜ் இருக்குது. அதையும் நீங்கள் சாய்ஸில் ஃபில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிறதுல. இது நான் போட்டிருக்கிறது எல்லாமே நல்ல ரெப்யூட்டட் காலேஜஸ் தான். உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 165 மேலே எடுத்திங்கன்னா இதில் எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ.